சொல்லுவோம். அதாவது கடகராசி பொறுத்தளவுக்கு அந்த இறைவன் கிட்ட முழு அன்பு செலுத்தக்கூடியவர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேல எவ்வளவு பற்றுதலா இருக்காங்களோ அது மேல ஒரு படி மேல பற்றுதலாக இருக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். இந்த இறைவன் மேல பற்றுதல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். உண்மையிலேயே அந்த கடகராசி பொறுத்தளவுக்கு உண்மையிலேயே ஜெம் ஆஃப் த பர்சன் சொல்லணும். ஆனா அவங்களுக்கு முன்ன விட்டு பின்ன பேசுறது, அவங்கள பிரச்சனை, பூசம் கடகராசி, ஆயில்யம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, இதெல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு நாள் அது கேட்குமா, அந்த ஆன்மா கேட்குமா, நான் இவ்வளவு நேசிச்சேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு காயம் கிடைக்கிறது? நான் எல்லாரையும் உண்மையாக தானே நேசித்தேன், இறைவன் வரைக்கும் நான் உண்மையாக தானே நேசித்தேன், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ காயம் ஏற்படுகிறதுன்னு அந்த ஆன்மா அந்த இறைவனை பார்த்து கேட்கும். அப்போ அந்த வழியே ஆன்மாவை இறைவனை நோக்கி திரும்பும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்மா தேடக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னு கேட்டா, அவங்க எந்த வழிபாடு இவங்க அதிகமா இவங்க இந்த கடகராசிக்காரர்கள் பண்ணணும்னு சொன்னா, இறைவனை தேடி ஆன்மா பயணம். ஏன் இறைவனை தேடி ஆன்மா பயணம்? இந்த ஆன்மா ஒரு இறைவனை தேடி நம்ம போகிறது அப்படின்னு சொன்னால், இந்த ஆன்மா எப்படி போகிறது, எந்த மாதிரியான விஷயத்தை, அதாவது ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணுறோம், ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு, சில பேர் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதீதமாக இருக்கும். என் அம்மாவை நான் கேட்காம செய்ய மாட்டேன், என் அப்பாவை நான் கேட்காம செய்ய மாட்டேன், முக்கியமாக அப்பாவை நான் கேட்காம அப்பான்னா யாரை குறிக்கணும்னு சிவபெருமானை குறிக்கும். அப்பாவை நான் கேட்காம நான் செய்ய மாட்டேன், என் அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி, என் அம்மா தான் எனக்கு எல்லாமே, என் முருகப்பெருமான் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கு எந்த தெய்வம் ரொம்ப பிரீதமாக இருக்குமோ அதை சொல்லி அவங்க வழிபாடு பண்ணுவாங்க. அப்போது அந்த ஆன்மீகம், அந்த ஆன்மா பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை நோக்கி, அதாவது சில கோவிலாக போகிறது, கோவில் ஆலய தரிசனம் பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, சுவாமி தரிசனம் பண்ணுறது, இப்படியே இந்த ஆன்மா இப்படி அந்த உயிரோடு இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா எல்லா சுவாமி தெய்வ தரிசனங்கள் எல்லாம் இது பண்ணுறது. அப்போது ஒரு காலத்தில் அந்த ஆன்மா அடங்கிய பிறகு, அந்த ஆத்மா அடங்கிய பிறகு இந்த ஆன்மா இந்த இறைவனை தேடி எப்படி போகிறது? எவ்வளோ துர்மரணம் பார்க்குறோம், எவ்வளோ நிறைய மரணங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஆன்மா போராடி இறைவனை அடைகிறதா, இல்லை இந்த ஆன்மா என்ன பண்ணுறது, இந்த ஆன்மாவுடைய புண்ணியம் என்ன, இந்த ஆன்மாவுடைய பாவம் என்ன, இந்த ஆன்மா இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எத்தனை வயசுல இவங்களுக்கு அந்த ஞானம் பிறக்கிறது, எந்த வயசுல இவங்களுக்கு அந்த ஆன்மீக பற்றுதல் வருது, எந்த வயசுல இவங்க அந்த இறைவனை தேடி போவாங்க, இந்த ஆன்மா ஏதாவது சித்தரை நோக்கி போய் அந்த இறைவனை போய் அடைகிறதா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த இறைவனை தேடி ஆன்மா பயணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கடகராசி அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே நிறைய கடகராசி பற்றிலாம் நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். அதுலேயும் இறைவனை தேடி ஆன்மா பயணம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அன்பில் கரைந்து இறைவனில் முழுமை அடையும் ஆன்மா பயணம் அப்படின்னு சொல்கிறோம். அன்பினில் கரைந்து இறைவனை ஆன்மா அடையும் பயணம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கடகராசி பொறுத்தளவுக்கு அந்த இறைவன் கிட்ட முழு அன்பு செலுத்தக்கூடியவர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேல எவ்வளவு பற்றுதலா இருக்காங்களோ அது மேல ஒரு படி மேல பற்றுதலாக இருக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். இந்த இறைவன் மேல பற்றுதல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். கடகம் ஆன்மா மிகவும் நெகிழ்ச்சியானது அப்படின்னு சொல்லலாம். அது அன்பால் வாழ்கிறது, உறவுகளில் முழுவதும் தன்னை கொடுக்கிறது. கடகராசி பொறுத்தளவுக்கு ஒரு ரியலி த ட்ரூ ஹார்ட், உண்மையான நல்ல பர்சன், நல்ல விஷயம், நிறைய நல்ல மாதிரி. ஆனா அந்த கடகராசிக்காரர்களை போட்டு படுத்துவாங்க பாருங்க, படாத பாடுபடுத்துவாங்க. உண்மையிலேயே அந்த கடகராசி பொறுத்தளவுக்கு உண்மையிலேயே ஜெம் ஆஃப் த பர்சன் சொல்லணும். ஆனா அவங்களுக்கு முன்ன விட்டு பின்ன பேசுறது, அவங்கள பிரச்சனை, பூசம் கடகராசி, ஆயில்யம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, இதெல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு நாள் அது கேட்குமா, அந்த ஆன்மா கேட்குமா, நான் இவ்வளவு நேசிச்சேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு காயம் கிடைக்கிறது, நான் எல்லாரையும் உண்மையாக தானே நேசித்தேன், இறைவன் வரைக்கும் நான் உண்மையாக தானே நேசித்தேன், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ காயம் ஏற்படுகிறதுன்னு அந்த ஆன்மா அந்த இறைவனை பார்த்து கேட்குமா. அப்போ அந்த வழியே ஆன்மாவை இறைவனை நோக்கி திரும்பும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்மா தேடக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னு கேட்டா, அதிகமா யாரை தேடும் அப்படின்னு கேட்டா, அம்பாள் சம்பந்தமான விஷயத்த நிறைய தேடும். பார்வதி, மாரியம்மன்லாம் சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அம்பாள் பெண் சம்பந்தப்பட்ட தெய்வத்தை அந்த ஆன்மா அதிகமாக தேடும். உண்மையே அதுதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த விஷயம் அந்த ஆன்மா அதை தான் தேடும். கடகம் ஆன்மா இது ஏன் அந்த விஷயம் மட்டும், ஏன் பெண் கடவுள் மட்டும் சொல்றோம்னு கேட்டா, இவங்களுக்கு தாய் பாசம் அதிகம். யாருக்கு? தாய் பாசம் அதிகம். இன்னும் உண்மையிலேயே சில பேர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தாயாருக்கு கோயில் கட்டினவங்கலாம் இருக்காங்க, அம்மாவுக்கு கோயில் கட்டினவங்கலாம் இருக்காங்க. அம்மாவை தனியா வச்சு மாதா பிதா குரு தெய்வம்னு நம்ம சொல்றோம். அந்த மாதா அப்படிங்கிறது அதுதான் கருணை உணர்ச்சி.
இதெல்லாம் வந்து அந்த ஆன்மாவுடைய அந்த கடகத்துடைய விஷயம். அம்மன் அருள் கிடைத்தால் இவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? காயம் கருணையாகும், பாசம் பக்தியாகும், மனவழி சக்தியாகும். சூப்பரா இருக்கும். அந்த அம்பாளுடைய பூரண கடாட்சம் உனக்கு கிடைச்சிடுத்துன்னு இப்ப நான் சொன்ன 3 உனக்கு வந்துருது அப்படின்னு அர்த்தம். ஏன் உங்களுக்கு தாய் பாசம் அதிகம் அப்படின்னு சொன்னா, திருக்குறள்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த முதல் இது சொல்றாங்க இல்லையா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம், ஆதிங்கிறது அம்மா, பகவன்கிறது அப்பா. ஆதிங்கிறது அம்மா, பகவன்கிறது அப்பா. ஆதி பகவன் முதற்றே உலகு. யார திருக்குறள்ல முதல்ல சொல்ற? அம்மா அப்பாவை தான் முதல்ல சொல்றேன். அதனால்தான் அந்த தாய் பாசம் அப்படிங்கிறது முதல் விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து எந்த வழிபாடு இவங்க அதிகமா இவங்க இந்த கடகராசிக்காரர்கள் பண்ணணும்னு சொன்னா, சித்தர் வழியில வந்தர்ல ராமதேவர் சித்தர் அப்படின்னு பேரு. ராமதேவர் சித்தர் அப்படின்னு பேரு. இது வந்து ராமேஸ்வரத்துல இருக்கிறதா கேள்வி. ஆனா நம்ம கூகுள் மேப்ல தேடி பார்க்கணும், இந்த ராமர் சித்தர் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்து ராமதேவர் சித்தர் அப்படிங்கிறது எங்க இருக்காருன்றதை நீங்க பார்க்கணும். அப்படி நீங்க அதை பார்த்துட்டீங்கன்னு சொன்னா, மன வலியை ஆன்மீக சக்தியாக மாற்றிய ஞானி அப்படின்னு சொல்லலாம். கடகம் ஆன்மா அவரை வழிபட்டால் மன வேதனை குறையும், உள்ளே அமைதி கிடைக்கும், ஆன்மீக சக்தி வளர்கிறது என்று அர்த்தம். உன்னுடைய பாதையில நீ கரெக்டா போயின்னு இருக்க, உன்னுடைய விஷயத்துல நீ கரெக்டா போயின்னு இருக்கன்னு அர்த்தம். உன்னுடைய புண்ணியம் என்ன? அன்பு, கருணை, குடும்ப பாசம். உன்னுடைய பாவம் என்ன அப்படின்னு கேட்டா அதிக பற்றுதல். நீ நிறைய பாசம் வச்சு அவமானப்படுற, என்ன பண்றது? அது உன்னுடைய இதாயிடுது. எதிர்பார்ப்பு. நீ என்ன பாசம் வைக்கிற அதே அளவுல நீ எதிர்பார்க்கற. ஆனா அது கிடைக்காத போது நீ என்ன ஆயிடுற? தோர்ந்து போயிடுற. 2வது மனம் உடைதல், மனசு உடைஞ்சு போயிடுற. இதெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் உணரும் தருணமே ஆன்மாவின் விழிப்பு அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து அந்த ஞானம் இருக்குன்னு சொல்றதை விட, சில பேருக்கு 28, 29 வயசுலயே அந்த ஞானமானது பிறந்துடும். தெய்வ பக்தி, தெய்வ சிந்தனை. சில பேருக்கு குழந்தையில இருந்தே இருக்கும், பார்த்திருக்கீங்களா? நல்ல குழந்தையில இருந்து தெய்வ பாட்டெல்லாம் பாடுறாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி சில பேருக்கெல்லாம் இருக்கும் அந்த சில விஷயங்கள். ஆனா ஞானம் பிறக்கும் பொழுது மட்டும் உனக்கு வந்துருது அப்படின்னு சொன்னா, உறவுகள் உன்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னா உனக்கு ஞானம் பிறந்துரும். ஆஹா, இவன்லாம் நம்ம ஏமாத்துறான், நம்ம ஏதோ ஒரு உள்ளுணர்வு உனக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து ஆனா உன்னுடைய பாதை, ஆன்மீக பயணம் தீவிரமாகும் நேரம், அன்பில் பெரிய காயம் ஏற்பட்ட பின் உனக்கு இதாகும். அதாவது ஒரு விஷயத்த உனக்கு ஏமாற்றம் கிடைத்தவுடன் உன்னுடைய ஆன்மீக பயணம் அதிகமாயிடும். இனிமேல் இவங்களை எல்லாம் நம்புறது பிரயோஜனம் இல்லை, இனிமேல் தெய்வம் விட்ட வழிதான் அப்படிங்கிறத நீ உணர்ந்துருவ அப்படின்னு சொல்றது. அப்போது உண்மையான அன்பு என்ன? இந்த கேள்வி இறைவன் வழிகாட்டும். உண்மையான அன்பு என்ன? அப்படி நான் அன்பை தேடி தேடி போனேன், எனக்கு எதுவுமே சரியா இல்லை, இப்ப எது உண்மை? அந்த விஷயத்த கேட்குமா. அப்ப அம்மன் கோவில்ல போய், என்னை எப்போதுமே அம்மன் கோவில்ல போய் சுவாமி தரிசனம் பண்ண, அம்மன் கிட்ட ரொம்ப பற்றுதலா இரு அப்படின்னு சொல்றது. அன்பில் உடைந்த ஆன்மா அருளில் முழுமை அடையும். இதுதான் உண்மையான வார்த்தை. அன்பில் உடைந்த ஆன்மா அருளில் முழுமை அடையும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் திருக்குறள்ல கூட என்ன சொல்றாங்கன்னா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. இதுதான் முக்கியமானது. அன்பும் அறமும் சேர்ந்த வாழ்க்கை தான் உயர்ந்தது. கடகம் ஆன்மா இதை உணரும் போது இதன் உண்மையான அமைதியை அடையும் அப்படின்னு சொல்றாங்க. இறுதியாக என்ன சொல்றதுன்னு சொன்னா, மனிதர்களிடம் அன்பை தேடும், ஆனால் இறுதியில் அது உணரும் போது முழுமையான அன்பு யார்கிட்ட கிடைக்கிறதுன்னு இறைவன் கிட்ட மட்டும்தான் கிடைக்கிறது. அந்த உணர்வே ஆன்மாவின் விடுதலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆன்மா இறைவனை தேடி அந்த இறைவனை தேடி அந்த ஆன்மாவை எப்படி பயணிக்கிறது? அம்பாளை நோக்கி பயணிக்கிறது, அம்மன் தெய்வத்தை, பெண் தெய்வத்தை நோக்கி பயணிக்கிறது. இன்னைக்கும் நான் சொல்கிறேன், 70 to 80% எல்லாருமே அம்மன் வழிபாட்டில் தான் ஈடுபாடாக அதிகமாக இருப்பாங்களே தவிர, ஆண் தெய்வ வழிபாடுகள் இருக்கும், ஆனால் பெண் தெய்வத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உண்டா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.